அம்மா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போறாங்களாம்மா. அதுக்கு எனக்கு புடிச்ச வீட் பரோட்டாவும், சன்னா கிரேவியும் வைக்கிறேன்ம்மா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வை. வீட் பரோட்டா, சன்னா கிரேவி செய்யலாமா? ரொம்பவே சிம்பிளான சன்னா கிரேவி. இத செய்றதுக்கு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரியாணி இலை, மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து அரைச்சு தனியா வச்சுக்கணும். குக்கர்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற விழுது சேர்த்து பச்சை மணம் போனதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 2 கப் அளவு சன்னாவ நைட் ஃபுல்லாவே ஊற வச்சிருக்கேன். அந்த சன்னாவ சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு, இதுல இப்போ 2 கப் அளவு தண்ணி, கருவேப்பிலை சேர்த்துட்டு பிரஷர் குக்கர்ல 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம கோதுமை பரோட்டா ரெடி பண்ணிரலாம். நம்ம நார்மலான சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா மாவ பெசஞ்சு நல்லா மெலிசா தேய்ச்சதுக்கு அப்புறம் மேல எண்ணெயும் கூடவே கோதுமை மாவையும் நல்லா தூவி விட்டு, பக்கத்துல லைன்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு கத்தியோ இல்லைன்னா பீட்ஸா கட்டரோ யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து எடுத்து திரும்பவும் நல்லா மெலிசா தேய்ச்சுக்கலாம். ரொம்ப மெலிசா தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா நல்லாருக்கும். இப்ப தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா 2 சைடுமே எண்ணெய் அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்தா கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட சன்னா கிரேவியும் பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா, சூப்பரான சன்னா கிரேவியும் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் 2மே ரொம்பவே நல்லாருக்கும்.